திருடங்க ஒரு நாள் ப்ரௌனியோட தொடையை வெட்டிட்டாங்க. ப்ரௌனி வந்து இதே பகுதியில் பிறந்து வளர்ந்தவ, ரொம்ப துருதுருன்னு இருக்கிற குட்டி. அடுத்த ஆளுங்க அந்த பகுதிக்குள்ளே வந்தாங்கன்னா அவள் உள்ளுக்குள்ளே விட மாட்டா. அதுதான் திருடுங்க அவளை வெட்டுறதுக்கான காரணம். வணக்கம், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த ப்ரௌனிங்கிற அந்த நாய் வந்து இதே இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு குட்டி. ரொம்ப சந்தோஷமாகவும் துருதுருன்னு இருக்கிற குட்டிங்க. புது ஆளுங்க இந்த பகுதிக்குள்ளே வந்தால் அவங்க விடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த குற்றம் புரிகிறவங்க நான் ராத்திரியில் சாப்பாடு போடுற நேரத்தில் தப்பிச்சு போவாங்க. போலீஸ் வந்து அவங்கள சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எங்கேயாவது மறைஞ்சி போயிடுவாங்க. ஆனாலும் போலீஸ் கரெக்டாக சேஸ் பண்ணி அவங்க பிடிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்களோட சத்தம் புது ஆளுங்க திருடுங்க போகும்போது நாய்ங்க வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து அடுத்து இருக்கிற நாய்ங்க தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே போகும். அப்போ அவன் எந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்கிறது அந்த நாய் சத்தத்தை ஃபாலோ பண்ணியே கொண்டு போய் போலீஸுக்கு பிடிச்சிருவாங்க. அதனால தான் போலீஸ்காரங்களுக்கு வந்து நாய்களை வந்து உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு 10 நாய் இருக்கும். அது வந்து அவங்க நேசிப்பாங்க. அவங்களுக்கு அது உதவியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரௌனி ஒரு திருடன் வந்திருப்பான். அந்த நேரத்துக்கு அவன் போய் ராத்திரி நேரத்தில் கடிக்க போகும்போது தான் அவளை அவன் வெட்டிட்டான். வெட்டுனது மட்டும் இல்லை, அது வெட்டினா நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு குணமாக்கிட்டேன். யாரோ ஒருத்தர் வெட்டிட்டான்னு நினச்சி அந்த புண்ணுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அது குணமாக்கிட்டேன். ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. வயிற்றில் ஏதோ பலமாக அடிச்சிருக்காங்க. அது ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த புண்ணு குணமாயிடுச்சு. ஆனால் அது உடம்பு நாளுக்கு நாள் வந்து அப்படியே மெலிஞ்சி போய் செத்து போகிற மாதிரி ஆகிட்டான். அப்போ தான் அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்கிறது புரிய வருது. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், அதுக்கு வைத்தியம் பார்க்குறோம். அப்போ வைத்தியம் பார்க்குறதுக்குள்ள அவள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டான். அவள் உயிர் பிழைப்பாளாங்கிறதும் கேள்விக்குறி. சில நாய்களை நான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அங்கேருந்து வைத்தியம் பார்க்கனாலும் நான் சாப்பாடு போடுற நாய்ங்க அங்கே போகிற இடத்துல சாப்பிட மாட்டேங்குதுங்க. சில நேரங்களில் சாப்பிடாமலே அந்த இடத்துலேருந்து தவறிடுது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் டாக்டருங்களோட இதோட உதவியோட என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சத்தான சாப்பாடு கொடுக்குறேன். இப்போ அதுக்கு எப்படி சத்தான சாப்பாடு கொடுக்குறேன்னு பார்த்தோம்னா, பாருங்களேன், பூண்டு, சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து கறியோடு சேர்த்து சூப்பில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சூப்பை ஊற்றி சாதத்தை போட்டு தண்ணியாக, ஏன்னா அது ரொம்ப டைஜஷன் வந்து ரொம்ப கனமாக இருந்தால் ஜீரணிக்க முடியாது. அதனால் நிறைய சூப் ஊற்றி தண்ணியாக போட்டு பசைஞ்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனால் அந்த சாப்பாடு கொடுக்கறது தான் மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா அது ஒரு 2-3 காலி இடங்கள் இருக்குது. அது காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் அவள் உட முடியாதோ எங்கேயோ படுத்துருவா. சில நேரங்களில் எந்திரிச்சு வர முடியும், எந்திரிச்சு வர முடியாமல் போயிடும். அப்போது அவளோட அந்த கூட இருக்கிற தொண்டை நாய்கள் எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லுவேன், போய் ப்ரௌனியை கூப்பிட்டாங்க, ப்ரௌனியை தேடுங்கன்னுவேன். இப்போ பாருங்களேன், போய் ப்ரௌனி கூப்பிட்டாப்போ ப்ரௌனியை வந்து என் கூட எப்படி தேடி வராங்கன்னு சொல்லிவிட்டு அவளை போய் தேடுவாங்க. தேடி கூட்டிகிட்டு வருவாங்க. தேடி கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சாப்பிட வைப்பாங்க. சாப்பிடும்போது அவளோட சாப்பாட்டுக்கு இவங்க போட்டி போட மாட்டாங்க. இவங்களுக்கு நான் தனியாக சாப்பாடு கொடுப்பேன், அவங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுப்பேன். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்களேன். அந்த குழுவில் தன்னோட கூட இருக்கிற ஒரு நாய்க்கு வந்து உடம்பு முடியல, அவளுக்கு வந்து தனியாக சாப்பாடு கொடுப்பாங்க, அவளுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, அவள் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடுறாங்க, அவளை கூப்பிட்டு வராங்க, அவளை சாப்பிட வைக்கிறாங்க. அந்த சாப்பாட்டில் போட்டி போட மாட்டாங்க. அவளை தனியாக விட்டு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ முடியாதவளை அவங்கள கொஞ்சுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த குழு பாசன்றது வந்து இதுதான். தன் இனத்தில், தன்னோட குழுவில், தன்னோட கூட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டா அவருக்கு வைத்தியம் பார்த்து அவள் குணமாகணும்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படி தேடுவாங்க, என் கூடவே வருவாங்க. இவ்வளோ மோசமானது. சில நேரங்களில் வந்து நான் வந்துட்டு உடனே போய் அவளை போயிட்டு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த குழு பாசம்ன்றது ரொம்ப நம்பின. ஒரு சாமியார் வந்து பொய் சொல்லுவாங்க. என்னென்னா, நாய் வந்து தான் குட்டியை கூட சாப்பிட விடாது, உருறணும். அவங்கெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, ஒற்றுமையாக சாப்பிட மாட்டாங்க, மனுஷங்கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இது பாருங்கள், இந்த பாசத்தை வந்து எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? தேடி போய் கூப்பிட்டு வந்து அவளை தனியாக சாப்பிட வைக்கிறாங்கல்ல, அவளுக்கு சாப்பாட்டுக்கு போட்டி போடலைல்ல. இந்த குழு பாசம் வந்து அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நானே ஆச்சரியப்படுவேன்.
போய் அவளை கூப்பிட்டு வாங்கன்னா நான் வந்த உடனே போய் அவளை போய் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வந்து சாப்பிட வைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்படியாவது நான் அந்த ப்ரௌனியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் போராடுறேன். ராத்திரியில் இவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு போட்டாலும் பகலில் இந்த மாதிரி முடியாதவங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் தனியாக மெனக்கெட்டு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இந்த ப்ரௌனி மட்டும் இல்லை, இந்த ப்ரௌனி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் ஒரு பக்கம் சாப்பாடு போடணும், அதுக்காக நாளெல்லாம் வேலை செய்யணும். இந்த மாதிரி முடியாதவங்களும் சிரத்தை எடுத்து காப்பாற்றணும், அவங்களுக்காக நான் நிறைய போராடுறேன். அதுக்காக நிறைய தேவைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. மருத்துவம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்காக உங்களோட உதவியை நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட உதவிக்காக நான் காத்திருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற உதவி அவங்களுக்கு நன்மையை பயக்கும். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.